வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் பரங்கிக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசில் இருக்குது பரங்கிக்காய். இவ்வளோ பெரிய பரங்கிக்காயை நாம் 4 பேர் 5 பேரெல்லாம் சாப்பிட முடியுமா? அதனால் இப்போ நான் எனக்கு கிடைச்ச இந்த பரங்கிக்காயை கட் பண்ணி பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி இதை பற்றி நாம் இதனோட பயன்களை பார்க்கலாம். இதில் அவ்வளவு சத்துக்களும் அவ்வளவு வைட்டமின்களும் இருக்குது. முதல்ல இதை நாம் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக 2 கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே விதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அழுத்தமாக நல்லா தேறிட்டு இப்போ கிட்டத்தட்ட பழுக்கிற ஸ்டேஜுக்கு கூட வர ஆரம்பிச்சிட்டு, இந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ளதை நம்ம இந்த தோல் எப்படி பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக பயங்கர அழுத்தமாக இருக்கும். என்னால் இப்போ இதை கட் பண்ணவே முடியலை, அவ்வளோ கஷ்டப்பட்டு கட் பண்ணியிருக்கிறேன். பயங்கர அழுத்தமாக இருக்குது. இந்த தோலை நம்ம அப்படியே செதுக்கி எடுத்துடணும். இந்த விதையெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். எடுத்துட்டு பீஸாக கட் பண்ணி அதுக்கு பிறகு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம கூட்டு மாதிரியும் செய்யலாம். இல்லை சொரக்காயில் நம்ம பருப்பு சேர்த்து செய்வோமே அந்த மாதிரியும் செய்யலாம். செஞ்சு ரச சாதம், சாம்பார் சாதம், புளிக்குழம்பு சாதத்துக்கு கூட நம்ம சைடிஷ்டாக வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சைடிஷ்டாக வச்சுக்கலாம். இப்போ இதில் எவ்வளவு சத்துக்கள் வைட்டமின்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பரங்கிக்காயில் பார்த்திங்கன்னா வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் B6, ஃபோலேட், கால்சியம், நியாசின், தாமிரம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், வைட்டமின் ஏ இவ்வளவும் இருக்குது. இதில் வைட்டமின் ஏயானது அதிக அளவில் இருக்குது. இது கண்களுக்கு அதிக அளவில் ஆரோக்கியத்தை கொடுக்கும். பரங்கிக்காயில் உள்ள சாறு இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளை நீக்கி ஹார்ட் அட்டாக் வராமல் இதயத்தை பாதுகாக்கும். இது உடலுக்கு உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியை கொடுக்கும். இதோட சாறு பார்த்திங்கன்னா கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் பலமாக வச்சுருக்கும். இதை சாப்பிட்றதால கபம், பித்தம் எல்லாம் வெளியேறும். உடல் பருமனையும் குறைச்சிரும். இது ரொம்ப பெருசாக இருக்கும். இது கூட கொஞ்சம் சின்னது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நீளமாக இருக்குது. இது நல்லா இன்னும் நல்லா குண்டாக இருக்கும், பெருசாக குண்டாக இருக்கும். சில பேர் பரங்கிக்காய் பெரிய தோட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் நிறையா அதுக்கு தேவையான உரம், எருவு, தண்ணி எல்லாம் கொடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசில் இருக்கும். நம்ம கூட டிவியில எல்லாம் கூட பார்த்துருப்போம், அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி நல்லா குண்டாக நல்லா பெருசாலாம் இருக்கும். இது கொஞ்சம் நீளமாக இருக்குது, அவ்வளவுதான் இதில் வித்தியாசம். எப்படி நீளமாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் இதில் வர வேண்டிய சத்து நமக்கு கிடைச்சிரும், நிறைய கிடைக்கும். இது இன்னமும் நல்லா பழுக்கும். இப்போவே நல்லா பழுக்க ஆரம்பிச்சிட்டு இன்னமும் நல்லா பழுக்கும். இது நல்லா பழுத்த பிறகு இதே மாதிரி கூட்டு செய்கிறதுக்கு மாதிரியே இந்த தோலெல்லாம் நல்லா செதுக்கி எடுத்துட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இதை பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அல்வா மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். செம்மையாக டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இந்த பரங்கிக்காயோட வைட்டமின்கள், பயன்கள் நான் சொல்கிறது. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.